நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஆணி மாத பலாபலன்கள் இந்த வாழ்வில் பல மாற்றங்கள் கொடுக்க போது அதை பற்றி தெளிவாக பார்த்துருவோம். உலகில் ஒருத்தர் ஜெயிச்சு கொண்டே இருக்கோம்னா இறையொருளும் தேவை, நம்ம முயற்சியும் தேவை. முயற்சி நம் ஜாதக ரீதியாக ராசி ரீதியாக பார்க்க போகிறோம். ஆனால் இறை வழிபாடாக கிடைக்க போகிற மாதம் இது. ஆணி மாதம்னாலே ஆனந்தமான மாதம். ஆணி மாதத்தில் நடராஜர் நடனம் ஆடும் மாதம்னு சொல்லலாம். ஆணி வந்து விட்டாலே வாழ்வில் பல விஷயங்கள் மாறுதல் ஏற்படும். இது மூலை வீடு. இது உத்தராயணத்தின் கடைசி மாதம் சொல்லுவோம். தேவர்கள் உத்தராயணம் தாட்சாயணம் சொல்லுவோம். அதில் இந்த அம்சமும் வருது. இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு குரு உச்சம் பெறுது. குருவின் ஆட்டம் ஆரம்பிக்குது. சனிவின் ஆட்டம் குறைகிறது. ராகுவின் தாக்கம் அதிகரிக்கின்றன. அது நல்லதாக கெட்டதான்னு பார்த்துருவோம். சூரியன் மூலை வீடுகள் வரும்போது இரட்டைத்தன்மை கொண்ட வீட்டில் வேற வரார். பல மாறுதல் கொடுக்குதுங்க ஒவ்வொரு ராசிக்கும். பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக, குறிப்பாக திருமணம், உறவுகள் சம்மந்தப்பட்டது, கணவன் மனைவி இந்த காலகட்டத்தில் ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது. கணவன் மனைவி அந்நியுன்யங்கள் எப்படி இருக்குது சார், இடம் வீடு சொத்து இருக்குமா இல்லையா, ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ, இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் மாறுதல் கொடுக்க போகுது. அப்போ ஆல்ரெடி பாதிச்சவங்களுக்கு சரி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எப்பவுமே இது காலப்புருஷனுக்கு 3வது இடங்க புதன் வீடு. முயற்சி ஸ்தானங்கள், முயற்சி இருந்தாலே அனைத்தும் திருமணியாகும். அப்போ இந்த காலகட்டத்தில் படிப்படியாக எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். சார், இதில் சரியான நேரத்தை சரியானதை சூஸ் பண்ணி ஜெயிச்சுட்டோன்னு வைங்க, இந்த வருடம் நமக்காக மாறிடும். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு சில மாதங்களை நமக்கு சாதகமாக கொடுக்கக்கூடிய மாதமாக இது வந்திருக்கு. நிச்சயமாக இது பயனுள்ளதாக இருக்கும். இந்த நேரத்தில் நான் முக்கியமாக பார்த்திங்கன்னா இறை வழிபாடும் சேர்த்து பண்ணிக்க போகிறோம். திருமஞ்சனம் வரும். குறிப்பாக பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ணுவாங்க. காரைக்கால் சம்மந்தப்பட்ட இருக்கின்ற ஊரில் கூட பௌர்ணமி ஒட்டி மிகப்பெரிய தெப்ப விழாக்கள் வரும். ஆக மொத்தம் இறையருளும் முயற்சியும் இரண்டும் சேர்ந்து ஜெயிக்க போகிற மாதமாக இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் 8ஆம் இடத்தில் சூரிய பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள் சொல்ல வேணும். உங்கள் ராசி அதிபதி இன்னும் ஆட்சியாகவே இருக்கார். குரு வருவையோடு இந்த மாதம் தொடங்குதுங்க. கூட உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி 9இல் குருவோடு சேர்ந்திருக்கார். பழகுகின்ற நட்பு விட்டாரங்கள் அதிகமாக இருக்குது. பொதுவாக விருச்சிக ராசி அப்படின்னாலே தைரியமான ராசி. துணிந்து முடிவெடுக்கக்கூடிய ஆராய்ச்சி மனப்பான்மை உண்டு. எந்த ஒரு செயலிலும் அதில் தெளிவாக தெரிஞ்ச விஷயத்தில் இருக்கும். அரசாங்க தொடர்புகள் சம்மந்தப்பட்ட வந்துடும். நிர்வாகத்திறமை இருக்கும். மரியாதை இருக்கிற பக்கம் விருச்சிக ராசி இருக்கும். காமெடியாக பேசுகிற இடத்துல காமெடியாக பேச தெரியும். ஸ்ட்ரிக்டாக பேசுகிற இடத்துல ஸ்ட்ரிக்டாக பேசும். இடத்துக்கு தகுந்த மாதிரி நெளிவு சுழிவாக தெரிஞ்ச ராசி இது. மனதுக்குள்ளே ஒரு சிஐடியும் இருப்பார், காமெடியனும் இருப்பார். அனைத்து கேரக்டரும் உள்ளே வச்சிருக்கிற ராசி இந்த ராசி. அப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரி பர்ஃபெக்டாக பேசக்கூடியது. இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு குருபலமோட குரு பார்வை உண்டு. மனசு திருப்தியாகுது. நல்ல எண்ணங்கள் வருது. முதல்ல நிறைய நெகட்டிவ் எண்ணம், என்னங்க வாழ்க்கை, ஏங்க வாழ்கிறான் எங்களுக்கு அப்படின்னு இந்த ராசி பாடாத பாடுபட்டுருச்சு. நாங்களாம் நல்லா என்ன திருமண ரீதியாக வருத்தங்கள் பட்டது, சொத்து ரீதியாக சொந்த பந்தத்தால் கஷ்டப்பட்ட ராசிகள் இந்த ராசி. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் பல தொந்தரவுகள் அனுபவிச்சுட்டு, இல்லை ப்ராப்பர்ட்டி ரீதியாக தாங்க அந்த ராசி பாவங்க. சார் இந்த வருஷமாக இருக்குமா, ஏன்னா குருபலன் வந்திருக்கு, இந்த மாதம் இருக்குது. முதல்ல திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு கதவை தட்டுது. உங்களுக்கு சரியான காலகட்டமாக இருக்குது. சரியான சூழ்நிலை வந்தாச்சு. வாக்குப்பளிதம் ஏற்படுகிற காலகட்டம். நீங்கள் சொல்கிற சொல் மற்றவங்களுக்கு செவிக்கு கேட்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மனசுக்கு எண்ணங்கள் நடக்குது. முதல்ல உங்களுக்கு வாக்குப்பளிதம் உண்டு. அதை விட சிறப்பாக என்னென்னா சுப செய்திகள் வருதுங்க. ஒரு உறவால் உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. அந்த உறவு வயதுக்கு தகுந்த மாதிரி வரும். ஆல்ரெடி திருமண ரீதியாக இருக்கலாம், உறவுகள் ரீதியாக இருக்கலாம், குழந்தை ரீதியாக இருக்கலாம், பிரிந்து போனவங்களாக இருக்கலாம், காதலன் காதலியாக இருக்கலாம். ஆக மொத்தம் ஏதோ புது உறவு சம்மந்தப்பட்ட இண்டிவிஜுவல் ஹாரஸுக்கு தகுந்த மாதிரி வரும். இந்த உறவு சம்மந்தப்பட்டு அப்படி பார்த்து தான் பண்ணணும். இப்போ நிறைய பேர் காதல் திருமணம் கை கொடுமா, காதல் சேருமா அப்படின்னு கேட்டுருக்கிறவங்களுக்கு காதல் திருமண வாய்ப்புகள் உண்டு. பிரிந்து போன தம்பதிகள் கூட சேர வாய்ப்புகள் உண்டு. அப்போ இது மறுமலர்ச்சியான காலகட்டமாக வந்திருக்கு. ஒரு சிலர் சார் இந்த ஏஜ் குரூப் இது கரெக்டாக இருக்குமா, ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், ஒரு சிலருக்கு நம்ம என்ன சொல்லணும்னா சார் ஜாதக ரீதியாகவே செட் ஆகலை, திருமண நாளே கரெக்டாக வரல, இது உங்களுக்கு அடுத்த புது உறவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஆல்ரெடி திருமண உறவில் ஒரு கசப்பு ஏற்பட்டு அடுத்த லைஃப் இருக்குமான்னு லீட் பண்ணலாமான்னு கேட்டவங்களுக்கு வாய்ப்புகள் வருது. இப்போ
முதல்ல அதிகார பதவி ஒன்று, அதை பார்ப்போம். சார் வேலை வாய்ப்பு கிடைக்குமா? முதல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலையில் ஒரு சேஃபஸ்ட்டு சைடில் போய் உட்காந்துக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு ரெசெஷன் ஒன்று வரப்போகுதுனால, அங்கே ரெசெஷன் நமக்கு என்ன சார் பாதிக்கும்? ஏன் அங்கே போர் வச்சா நம்ம வீட்டில் கேஸ் விலை உயர்ந்துச்சே, போக்குவரத்து விலை, டீ காஃபி ரேட்டு கூடியிருக்கேன். இப்போ ரிசெஷன் அங்கே வரும்போது இந்தியாவுக்கு வருகின்ற பண வருவாய் கம்மியாக வாய்ப்புண்டு. அதுக்கு செயின் ஆஃப் லிங்கில் நிறைய பேர் பாதிக்க வாய்ப்புண்டு. ஒரு ஓட்டுநர், டாக்ஸி டிரைவர் சொன்னேன், சார் நான் சொன்னதுன்னா ஒரே கம்பெனி நம்பிட்டு இருக்காதீங்க. ஒரு ஐடி கம்பெனி வண்டி ஓட்டிகிட்ருக்கார், 6 வண்டி, 3 மட்டும் போதும், 3 வேறு பக்கம் போடுங்கண்ணே. சார் நல்ல வருமானம், மாற்றுங்கண்ணே. இதை சொல்லி 6 மந்த் முன்னாடி மாற்றியாச்சு. இப்போ அவர் சொல்கிறார், எல்லாத்துக்கும் ஒர்க் ஃப்ரம் கொடுத்துட்டாங்க, நான் கூட்டிகிட்டு போன பேட்சில் நிறைய பேர் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, நல்ல வேலை 3 வண்டி ஓட்டிகிட்டு இருக்குது, மீது 3 வண்டி சேஃபாக இருக்குது, இல்லைன்னா 6ல் 3 வண்டி லாக்காக இருக்குமே. அப்போ ஆல்ரெடி ஒரு சேஃபாக இந்த மாதிரி காலகட்டமாக இருக்குது. ரைட். அப்போ சேஃபஸ்ட்டு சைடில் போய் இருந்துக்கங்க. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு உண்டு, வெளிநாட்டு வாய்ப்புகள் உண்டு. இப்போ மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக கோல்டன் டைமாக இருக்குங்க. எழுத்துத் தேர்வில் வெற்றி, ஐஎல்டிஎஸ் டோஃபலில் ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. குறிப்பாக நிறைய பேர் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. ஒரு இடமாற்றம் உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது. நிறைய பேர் ஹாஸ்டல் தங்கி படிக்கக்கூடிய வாய்ப்புண்டு. கேம்பஸ் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணுங்கள், கிடைக்கிற வேலைக்கு ஜாயின் பண்ணுங்கள். ஒரு சில ஃபஸ்ட்டு சேலரி ஆவரேஜ் தான் அடுத்தது சூப்பராக சைன் பண்ணக்கூடியதாக இருக்குது. உங்கள் ஃபீல்டு என்னென்னு தெரிஞ்சு ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இதுதான் உங்களுக்கு. நிறைய பேருக்கு கேள்வியாக தான் வருது, பிஸ்னஸ் யோகம் இருக்கா, அதனால் பிஸ்னஸ் பண்ணலாமா? பொதுவாக அவங்க 10ல் கேது பகவான் இருக்குது, உங்களுக்கு 10க்குரிய 8ல் இருக்குது. இந்த நேரத்தில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட 1க்கு 2 முறை ஆய்வு செய்யணும். ஏன்னா 8ஆம் இடத்தில் பிஸ்னஸ்னால் ஆல்ரெடி இருக்கின்ற பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய காலகட்டமாக இருக்கே தவிர புது பிஸ்னஸில் கவனம். ஏன்னா இது லாபாதிபதியும் கூட இருக்கார் அங்கே தான். சார் லாபாதிபதி இருக்கும்போது இப்போ இந்த நேரத்தில் இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, எல்ஐசி, ப்ராவிடென்ட் ஃபண்டு, இது மாதிரி சேமிப்பு சம்மந்தப்பட்டு நல்லாயிருக்கு. அடகு வைத்த பொருளை மீட்கக்கூடிய சூழ்நிலைகள், சிக்கல்லேருந்து மீண்டு வர்றது, தொழிலில் ஒரு பிஸ்னஸில் பிரச்சனை, அதுக்குண்டான தீர்வு காண வேண்டிய சூழ்நிலைகள். அப்போ இந்த நேரத்தில் ஜிஎஸ்டி பிரச்சனை, டேக்ஸ் பிரச்சனை, அதெல்லாம் சரி செய்ய வேண்டிய நேரம் தொழிலில் இருக்குது. இதை சரி செஞ்சு டெவலப் பண்ண வேண்டியது. அப்போ கூட்டு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் நிறைய பேர் பண்ணவங்களுக்கு இப்போ கன்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு இந்த மாதிரி பெரிய டிசிஷன் எடுக்க வேண்டியது. இப்போ ஹெல்த் பாயிண்ட் ஆஃப், சார் ஹெல்த் இஸ் வெல்த். நிறைய பேர் ஹெல்த்துக்கு சரியான மருத்துவரை, சரியான இதை பிடிச்சிட்டிங்கனாலே போதும். ஒரு சிலருக்கு ஒரு சில பெயர் உள்ள டாக்டர் தான் செட் ஆகும், அது ஃபஸ்ட்டு ஓப்பணும். அப்போ ஒரு சில மருத்துவ முறையாக உடலை சரி செய்ய வேண்டியது. ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு உண்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. சார் நல்ல மாதம் சொன்னீங்களே சார், மருத்துவ செலவு பண்ணி க்யூர் ஆகி வீட்டுக்கு வர போகிறீங்க. கண் சம்மந்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி சம்மந்தப்பட்டதில் தீர்வாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதயம், கேன்சர் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்கு அடுத்த ரெவல்யூஷன் மாதிரி மாறி வரக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. சரியான நாள் கிழமையை பார்த்து பண்ணால் போதும். ஒருத்தருக்கு சொன்னேன், இந்த லங்ஸ் அவர் டிபி மாதிரி இருந்து இந்த இடத்துல ஒரு லங்ஸில் ஏதோ ஒரு பாயிண்ட் மாதிரி இருந்ததாம்மா, அது லங்ஸில் சாம்பிள் எடுத்து என்னென்னமோ சொல்லி பயன்படுத்திட்டாங்க. அது 5 லட்சம் 6 லட்சம். நான் பார்த்தேன், அதெல்லாம் இல்லைங்க, வேறு இன்னொரு டாக்டர் பாருங்கன்னு. இன்னொரு டாக்டர் இது மாதிரி டிபி வந்தாலே இன்ஃபெக்ஷன் வரத்தான் செய்யும், பிளாக் ஸ்பாட் வரத்தான் செய்யும், அதுக்காக மாற்றிட்டே இருக்கணுமா, தேவையில்லைன்ட்டார். அது பார்த்தா இப்போ வேற ஒரு டாக்டர். அப்போ சரியான டாக்டர் சூஸ் பண்ணி கொடுத்தோம், அது ரொம்ப பெருமையாக இருந்தோம். ரைட். இப்போ வசந்த காலம் மறைந்து விட்டன. விருச்சிக ராசி உங்களுக்கு மிகப்பெரிய வெளிச்சம் வருகின்ற மாதம் இந்த மாதம். வேறு கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.